hello buddies. I'm Audrey Kanika, grade 6B from Primrose Garden School. This is the message from Savitri by Arabindo. A tribble of light and glory wrap the brain and traveling down the movement's vanishing route, the figures of eternity arrive. Thank you. Bye. Hi hello buddies, I am Ajay Mati, grade 5 from its Garden School. Today's Karma Yogi Appa message. In condition of scarcity, need remain unmet. In condition of surplus, things remain unused fully. What continues to prevail in the unmet need? Thank you, bye-bye. Hi hello buddies, I am Ajay Mitra, grade 4 from Primrose Garden. Today we are going to see a new story. Once the Crow and the Pitcher is one of the shortest story with moral. A thirsty crow, unable to reach the water at the bottom of the pitcher, began dropping pebble into it. As the water level rose, he was able to drink. The moral of the story is that perseverance pays off. And if you found this story useful, don't forget to like, comment and share. Also press the bell icon so you don't miss our next show where we will share another interesting story. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பர்ட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு கடற்கரையில் நண்டு ஒன்று அதோட வலையில் இருந்தது. எப்போவுமே அந்த நண்டு மணலில் அது நடக்கும்போது அந்த ஈர மணலில் அதோட கால் தடம், அது கால் மோனை ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அது ஒரு ஸ்டார் மாதிரி இப்படியே அச்சு வச்சுட்டே போகும். இந்த நண்டு நடந்துட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கும் அதோட கால் தடத்தை. அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அது எப்போவுமே அதை ரசிக்கும். நடந்து போயிட்டு திரும்பி பார்த்தா நம்ம எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம கால் தடம்னு சொல்லி ரசிச்சிட்டு இருக்கோம். அப்போ கரெக்டாக ஒரு அலை என்ன பண்ணும், அதை அழிச்சிட்டு போயிடும். தண்ணி அந்த கால் தடத்தை அழிச்சிட்டு போயிடும். இதனால ரொம்ப நாளாக அந்த நண்டுக்கு இந்த கடல் அலை மேலே ரொம்ப கோவம். நம்ம எவ்வளோ அழகாக கால் தடம் பதிக்கிறோம், இந்த அலை பாரு இதை அழிச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப கோவம். ஒரு நாள் என்ன ஆகுது, பக்கத்தில் இன்னொரு வலையில் இருக்க நண்டு நடந்து போகிறத கால் தடம் ரொம்ப கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால தண்ணி அதை அடிக்கலை. அந்த நண்டு நடந்து உள்ளே போயிடுச்சு. இந்த நண்டு அதை பார்த்துட்டே இருக்கு. அப்போ என்ன நினைக்கிது, பாரு அதோடதை மட்டும் அழிக்கலை, நம்மளதெல்லாம் இது எப்போ பாரு அழிச்சு விட்டுறது, இந்த அலை ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த மீன் பிடிச்சி விளாட்ற அந்த சின்ன பசங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நண்டு கால் அச்சு தடத்தை வச்சு கண்டுபிடிச்சி அதோட வலையை கண்டுபிடிச்சி போய் அந்த நண்டை வலையிலேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போது இந்த நண்டுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ, ஒரு நாளைக்கு அந்த கால் அச்சு அந்த இது தெரிஞ்சதுக்கே இவ்வளோ ஆபத்தாக அந்த நண்டு அவ்வளோதான், அது செத்துரும் இல்லையா, தூக்கிட்டு போயிட்டாங்களே, நல்ல வேலை. அப்போ இந்த அலை நம்ம கால் அச்சு அழிக்கிறதுனால தான் நம்ம இருக்க இடம் யாருக்கும் தெரியலை, அதனால் நம்ம இவ்வளோ நாள் தெரியாமல் இந்த அலை மேலே கோவப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருந்துச்சான். இதே மாதிரி நம்மளும் நிறைய தப்பு பண்ணுவோம் இல்லையா, யார் ஏதாவது சொல்லிட்டாலும் டக்குன்னு நம்ம பெரியவங்களோ இல்லை யாராவது நம்ம கைட் பண்ணுறவங்க யாராவது சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணுவோச்சா, எப்போ பாரு உங்களுக்கு இதே வேலை, இதே தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுவோம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசித்து எல்லாம் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான், அவங்க சொல்கிறது நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதனால் நமக்கு ஒரு நல்ல பலன் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.